friends, welcome to Career Growth 360. இன்னைக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோல நம்ம வந்து Zoho and Cognizant பத்தி பார்க்க போறோம். ஸோ நீங்க எந்த இயர்ல பாஸ் அவுட் ஆயிருந்தாலும் இந்த ரெண்டு ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்டான இன்டர்ன்ஷிப்ஸ் பார்க்க போறோம். அதாவது கோடிங், ஹெச்ஆர் இன்டர்ன்ஷிப், டெஸ்டிங் இன்டர்ன்ஷிப், ஸோ டேட்டா சயின்ஸ்ல இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2022, 23, 24 இந்த பேட்ச்ல பாஸ் அவுட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ண முடியும். சரி வாங்க என்ன இன்டர்ன்ஷிப் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது காக்னிசன்டோடைய ஜாப் ஓப்பனிங் பத்தி தான். ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமர் அனலிஸ்ட். ஸோ லொகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை, தமிழ்நாடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து பிஇ பிடெக் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்கனாலும் அப்ளை பண்ண முடியும். இல்ல நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க வந்து எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். பட் ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்றதுக்கு இருக்கக்கூடிய எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே உங்கள்கிட்ட வந்து வரும். அதே மாதிரி கோடிங் அண்ட் டெஸ்டிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஸோ .NET யூஸ் பண்றாங்க. MVC உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ASP தெரிஞ்சிருக்கணும், C#. ஸோ .NET ஃப்ரேம்வொர்க் இந்த ஏரியாஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அப்ளை நோ பட்டன் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் ப்ராசஸ். ஓகே, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வருது. இதுல வந்து நீங்க ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். கீழே வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லா டீடைல்ஸுமே கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்டா பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோஹோட சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்து இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1 வந்து உங்களுக்கு சென்னை ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு நடக்குது. என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 சாட்டர்டே அன்னைக்கு உங்களுக்கு நடக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஆப்டிடியூட் தான். ஸோ நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட் தான் எழுத போறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ரவுண்ட் வந்து இருக்கும். அதே நாள் தான் வந்து உங்களுக்கு நடக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. 2023 பேட்ச்னால மட்டும் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு. இந்த பர்டிகுலர் ஜோஹோ இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றங்க வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்டர் பண்ணி இங்க உங்களுடைய ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்டான இன்டர்ன்ஷிப். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இன்டர்ன்ஷிப் HR ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப். ஸோ நீங்க வந்து 2023ல பாஸ் அவுட் ஆக போறீங்க அப்படின்னா 2022ல பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண முடியும். இந்த இன்டர்ன்ஷிப் வெளியிட்டிருக்கக்கூடிய கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ஜென்ஸ்லர். ஸோ இந்த கம்பெனி லொக்கேட் இருக்கக்கூடிய லொகேஷன் பாத்தீங்கன்னா பெங்களூர். ஸோ போஸ்ட் பண்ணி 2 days தான் ஆகுது. ஸோ கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப். அதாவது நீங்க வந்து 8 hours ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பெய்டு இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு, அதாவது மந்த்லி அவங்க ஸ்டைஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்டர்ன்ஷிப்கான டைம் பீரியட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல இருந்து ஜனவரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியட் கம்ப்ளீட்டா நீங்க அவைலபிளா இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க இதை அட்டன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஸோ MBA டிகிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க இல்ல படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இதே ஃபீல்ட்ல நீங்க வந்து வேற ஏதாவது டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க படிச்சுட்டு இருக்கீங்கனாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்றதுக்கு இங்க அப்ளை பட்டன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ரெஸ்யூம் வச்சிருந்தீங்கன்னா டேரக்டா ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து மேனுவலா கூட நீங்க வந்து என்டர் பண்ணி நீங்க சப்மிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கான இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேட் இருக்கக்கூடிய லொகேஷன் வந்து பெங்களூர் தான். ஸோ கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோ ஃபிஷர் சயின்டிஃபிக். ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் இன்ஜினியருக்கான ஹைரிங் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணதுக்கு அப்புறமேலு அதில் வந்து டெஸ்ட் கேசஸ் எழுதி டெஸ்ட் சினாரியோஸ் எழுதி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேனுவல் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரண்ட்டாக ஃபுல் டைம் வந்து நீங்கள் போயிட்டு அங்கே
கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ 3 months to 6 months தான் இந்த இன்டர்ன்ஷிப்பும் இருக்கும். ஸோ உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இந்த இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஆன்சர் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பியோட இன்டர்ன்ஷிப் தான். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சி இன்டர்ன்ஷிப். அதாவது நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்டட் உள்ள பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 months ஆஃப் ப்ரோக்ராம் மாதிரி உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து 1 yearக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் டைமாக நீங்கள் வந்து அவைலபிளாக இருப்பீங்க அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஎம்இஏ அப்படிங்கிற கிராஜுவேட் ப்ரோக்ராமும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இந்த 1 yearலேயே. ஸோ அதனால இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து மற்ற ஜாப்க்கு அப்ளை பண்ணுறப்ப இதை வச்சே வந்து நீங்கள் வந்து நல்ல பேக்கேஜில் பிளேஸ் ஆக முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டெக்னிக்கல் ஓரியன்டாக தான் வந்து நீங்கள் இந்த 1 yearமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்பி கெரியர்ஸில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்களுக்கான ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வேறு ஏதாவது இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கடுத்து அப்ளிகேஷனில் சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே டிஸ்க்ளோஷர்ஸ் ஸோ இதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ரிவ்யூ பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்யூம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். கீழே வந்து உங்களுக்கு ஃபார்ம் இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து செக் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கீழே நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுவும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்க இன்டர்ன்ஷிப் சிஸ்கோவோட டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் ஸ்பெஷலிஸ்டான இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்போடைய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ப்ராஜெக்டில் நீங்கள் அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக வந்து ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க்காக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த இன்டர்ன்ஷிப் பொறுத்தளவுக்கு நீங்கள் டேரெக்டாக லைவ் ப்ராஜெக்ட்லேயே ஒர்க் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇ பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஃபீல்டில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். 2023 2024 பேட்ச் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 8 CGPA வந்து நீங்கள் வச்சிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கோடிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே அப்ளை பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை என்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட டேட்டா சயின்ஸ் இன்டர்ன்ஷிப் தான். ஸோ உங்களுடைய கெரியரை நீங்கள் டேட்டா சயின்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்பை ஒரு நல்ல ஒரு பிகினிங்காக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஷின் லேர்னிங், அதே மாதிரி டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அல்காரிதம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ், எம்இ எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ், எம்எஸ் டிகிரி, ஸோ எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ சிஜிபிஏ வந்து பார்த்தீங்கன்னா 7 CGPA மினிமம் வந்து நீங்கள் செக்யூர் பண்ணியிருக்கணும். 2024 பேட்ச்னால மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் டேட்டா சம்மந்தப்பட்ட டூல்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுவும் ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா C++, C# அப்படின்னா .NET. ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெப்த்தாக தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமேலு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கூகுள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ வித் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக லிங்க்டின்ல கூட அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை உங்கள் ரெஸ்யூம் கூட நீங்கள் இங்கே வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாத்தோடைய லிங்க்கும் அதே மாதிரி ஜாபோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி வீடியோஸ் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.